கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் அவரோட ஆசீர்வாதத்தோடு. அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் 3 அற்புதங்கள். இந்த 3 அற்புதங்கள் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, மலேசியாவை சேர்ந்த சகோதரி சுகுமாரி அவர்களுக்கு. மகளுக்கு உடலில் ஏற்பட்ட திடீர் கோளாறு. சகோதரி கதறிட்டாங்க பாபாட்ட. பாபா ஓடி வந்து அற்புதம் புரிந்தார். பாபா எப்படி ஓடி வந்தார் அந்த அற்புதத்தை நம்மளாம் தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்ரீலங்காவை சேர்ந்த சகோதரி தனு அவர்களுக்கு பிறந்தநாள் பரிசாக பாபா எப்படி வந்தார் அதை தரிசனம் பண்ண போகிறோம். அடுத்து மலேசியாவை சேர்ந்த சகோதரி மோகனா அவர்களுக்கு போன எபிசோடு மாதிரியே சகோதரி 1 கேட்டார், பாபா 2 அள்ளி கொடுத்தார். இந்த அற்புதங்களை நம்ம கேட்பதற்கு ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். நம்மெல்லாம் எதற்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சகோதரிகள் இந்த தாய்மை பரிசுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதற்காகத்தான் பாபா தொடர்ந்து 2வது எபிசோடாக அந்த தாய்மை பரிசு பற்றிய ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஸோ எல்லோரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் பாபா அருளாசிகளை வழங்கட்டும். இந்த 3 அற்புதங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் புதிதாக வருகின்ற சகோதர சகோதரிகளுக்காக தான் அந்த விஷயத்தை சொல்கிறேன். அடுத்து இன்று ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா இந்த மந்திரத்தை சேன் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைங்களா? அயோத்தியில் அந்த பிரமாதமான வைபவம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மந்திரத்தை நம்ம சேன் பண்ணோம்னா நம்முடைய தடைகள் அகலும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரிவா சொல்லியிருக்கா. இந்த மந்திரம் சொல்ல 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 தடைகள் விலகும் அப்படிங்கிறார். நம்ம தொடர்ந்து செய்வோம், ஜெபம் செய்வோம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம். முதல் அற்புதம் மலேசியாவை சேர்ந்த சகோதரி சுகுமாரி அவர்களுக்கு. பாபா பிரமாதமான அற்புதம் பண்ணியிருக்கார். பாபா ஓடி வந்தார். சகோதரியின் கதறலை கேட்டு பாபா ஓடி வந்தார். அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ண போகிறோம். சகோதரிக்கு பாபாவின் மீது பெரிய புரிதல் கிடையாது. கணவர் இறக்கும் தருவாயில் ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் சகோதரியும் மகளையும் கூப்பிட்டு சொன்னார், பாபாவை வணங்குங்கள். உங்களுக்கு எந்த இக்கட்டான சூழலிலும் தவிக்கின்ற நேரத்திலும் பாபாவை அழையுங்கள், பாபா ஓடி வருவார். கணவர் சொன்ன அருமையான விஷயம் சகோதரி இன்றளவும் கடைபிடிக்கிறாங்க. கணவர் சொன்னதுனால பாபாவை வணங்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் ஆகிட்டாங்க. பெரிய பஜன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, பிரமாதமாக பஜன்ஸ் பாடுறது, இதிலெல்லாம் சகோதரி சூப்பர் ஆகிட்டாங்க. இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கும்போது மகளுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. வயிற்று வலியால் மகள் துடிக்கிறாள். சகோதரி சொல்கிறாங்க, வா டாக்டர்கிட்ட போகலாம். ஆனால் அவங்க தயாராக இல்லை. மகள் பயப்படுறாங்க, வேண்டாம்மா எனக்கு ஹாஸ்பிட்டல் வேண்டாமான்னு. வாமான்னு சொல்லிவிட்டு கம்பல் பண்ணி நேராக பாபாட்ட கூட்டிகிட்டு அந்த உதியை எடுத்து நெத்தியில் வச்சு விட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க. ஒரு ப்ரைவேட் நர்சிங் ஹோம் தான் கூட்டு போகிறாங்க. அங்கே ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ண டாக்டர் நேராக வந்தார், ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்தார், ஏதோ ஒன்று எழுதினார். ப்ரிஸ்கிரிப்ஷனை கிழித்து சகோதரி கையில் கொடுத்து, இப்போ நீங்கள் வீட்டுக்கு கூட போகக்கூடாது, நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, அங்கே உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னாரு. ஐயா ஏன் இப்படி புதிர் போட்டு பேசுகிறீங்க, என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் மகளுக்கு வயிற்றில் ஒரு சதை வளருது இல்லைங்களா, அது என்ன சதைங்கிறதெல்லாம் அவங்க தான் டெஸ்ட் எடுப்பாங்க, ஏன்னா பணம் ஜாஸ்தியாகும், நீங்கள் அங்கே போயிடுங்க நீங்கள் அப்படின்றாங்க. சகோதரி அங்கேருந்து கிளம்பி நேராக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அன்று சனிக்கிழமை. ஹாஸ்பிட்டலில் பெரிய டாக்டர்ஸ்லாம் இல்லை. அந்த டியூட்டி டாக்டர் இருப்பாங்களே, அவங்க செக் பண்ணாங்க. ஆமாம்மா கரெக்டுமா, சதை வளருதுமா, நீங்கள் திங்கக்கிழமை வாங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சகோதரி கனத்த இதயத்தோடு வீட்டுக்கு வந்தாங்க. நேர பாபாவின் பாதங்கள் தான் பிடிச்சிக்கிட்டு கதறாங்க. பாபா ஹாஸ்பிட்டலில் ஏதோ ஆப்ரேஷனுங்கிறாங்க, சதை வளருதுங்கிறாங்க, நீங்கள் கூட இருந்து பார்த்துக்குங்க பாபா அப்படின்னு சொல்லி சகோதரி பாபாவின் பாதங்களில் இந்த கோரிக்கையை பிரமாதமாக வைக்கிறாங்க. அடுத்த நாள் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. சகோதரி சொன்னாங்க, நான் ஒரு பெரிய பஜன் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லோரும் கலந்துக்குங்க அப்படின்னாங்க. இந்த விஷயத்தை சொல்ல யாருக்கிட்டையுமே. திங்கட்கிழமை வந்தது. காலைல தூங்கி எழுந்திரிச்சாங்க. மீண்டும் மகளை கூட்டிகிட்டு நேராக பாபாட்ட வந்தாங்க. உதி எடுத்து நெத்தியில் வச்சு விட்டாங்க.
பாபா நீங்கள் கூடயே இருக்கணும். நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், அங்கே அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும். நான் இதை உலகத்துக்கு சொல்லுவேன், உங்கள் புகழை உலகத்துக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பாபா கிட்ட ஒரு சத்தியம் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டயத்தில் ஃபோனில் டிங்னு சவுண்டு கேட்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க சகோதரியின் ஃப்ரெண்ட் இருக்காங்களே தோழி, அவங்க கஷ்ட நிவர்த்தி மந்திரம் அனுப்பி வைக்கிறாங்க. சகோதரி ஓப்பன் பண்ணுறாங்க. பிரதமம் சாயி நாத்தாயி அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த மந்திரம். சகோதரிக்கு பெரிய வாக்காப்பட்டது. பாபா கஷ்ட நிவர்த்தி மந்திரம் கொடுக்குறாரு, என்னுடைய கஷ்டங்கள் விலகியது அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை சத்தம் போட்டு படிக்கிறாங்க அந்த மந்திரத்தை. கிளம்பி நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. போய் டாக்டர் போகிறாங்க. ஆமாம்மா, பெரிய டாக்டர் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு இந்த மாதம் கிடையாது, அடுத்த மாதம்தான். சகோதரி டாக்டர்ஸ்கிட்ட கெஞ்சுறாங்க, ஏங்க குழந்தை வயிற்று வலிக்குங்கிறா, நீங்கள் அடுத்த மாதம் தான் டேட் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் என்னம்மா பண்ணுறது, சீனியாரிட்டி பிரகாரம் தான் கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் பெரிய டாக்டரை நீங்கள் அடுத்த மாதம் தான் பார்க்க முடியும், அது வரைக்கும் உங்களுக்கு மருந்து மாத்திரைலாம் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்புங்கன்ட்டாங்க. மனதுக்கு மிகப்பெரிய வருத்தம். இங்கே குழந்தை வயிற்று வலியில் துடிக்கிறான். கேண்டீனில் உட்காந்து யோசிக்கிறாங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா, என்ன தொகையாகும் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர்கள் சொன்ன தொகை சகோதரிக்கு தூக்கி வாரி போட்டது. 25,000 வெள்ளி கேட்டாங்களாம். நம்ம ஊர் பணத்தை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பெரிய தொகை. என்னடா பண்ணுறது, இவ்வளோ பெரிய தொகைக்கு நம்ம எங்கே போகிறது? பாபா நீங்கள் கூட இருங்கன்னு சொன்னீங்களே பாபா, நீங்கள் வரலையா பாபா அப்படின்னு சொல்லி கதறாங்க சகோதரி. பாபா பாபா பாபான்ட்டு மகள்கிட்ட சொல்கிறாங்க, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வடியெல்லாம் அழுதுகிட்டே போகிறாங்க. சகோதரிக்கு அழுகுறதுக்கு தனி இடம் வேணும், அதுக்காக தான் போகிறாங்க. நேரம் உள்ளே போனாங்க. அங்கே நின்று சத்தம் போட்டு கதறாங்க, பாபா என் மகள் படுற அவஸ்தை நீங்கள் பார்க்கலையா பாபா, நீங்கள் வாங்க பாபா, என் கணவர் சொன்னாரே ஓடி வருவீங்கன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி சகோதரி கதறிட்டு கர்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு வெளியில் வந்தாங்க. கனத்த இதயத்தோடு தான் வந்தாங்க. மகளையும் கூட்டிகிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்க்க ஸ்மார்ட்டாக ஒருத்தர் வர்றார். இதெல்லாம் ஸ்டெத்தோஸ்கோப்லாம் மாட்டிக்கிட்டு ஜம்முன்னு வராரு. அவர் நேரம் இந்த அம்மாட்ட வந்தார். ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை, இந்த மாதிரி மகளுக்கு பிரச்சனை, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், யாரோ பெரிய டாக்டராக, அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமா, அது அடுத்த மாதம் தான் கிடைக்குமா, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் நாங்கள். அம்மா, நான் தான் இந்த பெரிய டாக்டர், உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னாரு. இந்த மகளோட ரிப்போர்ட்லாம் காமிச்சாங்க. எல்லாத்தையும் கையோடு செக் பண்ணுறேன், வர சொல்லுங்கள் அப்படின்னாரு. நேராக உள்ளே கூட்டு போயிட்டார் டாக்டர். சகோதரிக்கு நடப்பது கனவா நனவா ஒன்றுமே புரியல. அப்படியே அந்த பிரதமம் சாயி நாத்தாயி அந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 1 hour செக்கிங்கெல்லாம் முடிஞ்சது. மகளை கூட்டி டாக்டர் வெளில வரார். வந்தவர் நேர இந்த அம்மாவோட தோள் மேலே கை வச்சு, அம்மா பயப்படாதீங்க, நீங்கள் நினச்சா மாதிரி அந்த பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது. அந்த டாக்டர் ரிப்போர்ட் எழுதியிருக்கார், சதை வளருதுன்ட்டு. அதெல்லாம் எதுவுமே இல்லை, நான் இப்போ ஃபுல்லாக தரோவாக செக் பண்ணிட்டேன், எதுவுமே இல்லை, நீங்கள் கவலையப்படாதீங்க, சந்தோஷமாக வீட்டுக்கு போங்க அப்படின்னாங்க. ஐயா நீங்கள் தெய்வம் ஐயான்னு. நான் உங்களுக்கு மட்டும் தெய்வம் இல்லை, எல்லா மதத்துக்கும் நான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருந்தார் டாக்டர். சகோதரிக்கு இப்போ கணவர் சொன்னது காதில் ஒலிக்குது. ஆபத்தான நேரத்தில் சிக்கி தவிக்கும் போது கூப்பிடு, பாபா வருவார்னு சொன்னாங்க. எப்படி வந்தார் பாருங்க, டாக்டர் ரூபத்தில் வந்தார். அப்படி ஜம்முன்னு வந்து நின்னார். அப்படி வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். சகோதரி கையெடுத்து கும்பிட்டு பாபாவுக்கு நன்றி சொன்னாங்க. பாபா ரொம்ப நன்றி பாபா, நன்றி பாபான்னாங்க. நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனால் சகோதரி ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. பாபா, இந்த நிகழ்வு நடந்தால் நான் உலகத்திற்கு சொல்லுவேன், உங்கள் புகழை உலகத்திற்கு சொல்லுவேன், அதை மறந்துட்டாங்க. அப்படி நாட்கள் போயிட்டே இருந்தது. இப்போ சகோதரிக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, உடலெல்லாம் வலிக்குதான் சகோதரிக்கு. என்னெல்லாமோ மருந்து பண்ணி பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போது ஃபோனு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, கோபுரம் டிவி வருது. அப்படி அதில் நம்ம எபிசோடு பார்க்குறாங்க. அதில் ஒரு சகோதரிக்கு உடல் வலி, நான் 5 விளக்கு பூஜை பண்ணுங்கள், சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லுங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இப்போ தான் உங்கள் சேனல் பார்த்தேன், எனக்கு அந்த 2 விஷயத்தையும் அனுப்பி வைங்களேன், 5 விளக்கு பூஜையும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தையும் அனுப்பி வைங்க தம்பின்னாங்க. நான் உடனே அனுப்பி வச்சேன். சகோதரி அந்த சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகத்தை ரெகுலராக சொல்ல ஆரம்பித்தாங்க.
5 விளக்கு பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. 3வது நாள் வலி குணமானது. 3வது நாள் வலி சுத்தமாக குணமாயிடுச்சு. சகோதரி நினைக்கிறாங்க, இப்போ இந்த விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அப்போ தான் சகோதரிக்கு ஞாபகம் வருது, மகளின் விஷயத்தை உலகத்திற்கு சொல்லுவோன்னு சொன்னால் நம்ம சொல்லலையே. இப்போ பாபா கோபுரம் டிவி காமிச்சிருக்காரு, நம்ம இந்த தம்பிகிட்டே சொல்லுவோம்னு சொல்லிவிட்டு என்னை கூப்பிட்டு அழைத்து இந்த 2 அற்புதத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. தம்பி, உலகத்துக்கு சொல்லுங்கள் தம்பி, நம்ம ஆபத்தில் இருக்கும்போது, இக்கட்டில் இருக்கும்போது, திக்கு தெரியாமல் இருக்கும்போது பாபாவை அழைச்சோம்னா ஓடி வருவார். என் வாழ்க்கையில் நிரூபித்தார் பாபா. இது எல்லாருக்கும் சொல்லுங்கள். எனக்கு மட்டும் இல்லை, நம்பிக்கையோடு அழைக்கும் அத்தனை பேருக்கும் வந்து நிற்பார் அப்படின்னு சகோதரி ஒரு பிரமாதமான விஷயத்தை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. உண்மை, சகோதரி சொல்வது 100% உண்மை. திக்கு தெரியாமல், திசை தெரியாமல் இருக்கும்போது நம்ம அழைக்க வேண்டிய அந்த 2 எழுத்து மந்திரம் சாயி பாபா அப்படின்னு கூப்பிட்டோன்னு போதும், ஓடி வந்துடுறார். அப்படி அழைத்த ஒரு சகோதரிக்கு எப்படி வந்தார் பாருங்க. பிறந்த நாளைக்கு வாங்க பாபான்னு கூப்பிட்ட ஒரு சகோதரிக்கு பிரமாதமாக வந்துட்டார். சகோதரி ஸ்ரீலங்காவில் இருக்காங்க, தனுன்னு பேர். சகோதரி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, அண்ணா இன்றைக்கி என் பர்த்டே விஷ் பண்ணுங்கன்னாங்க. நான் விஷ் பண்ணேன். அடுத்து சகோதரிக்கிட்டேருந்து வந்த மெசேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பாபாவை என் பர்த்டே கூப்பிட்ருக்கேன், அவர் வருவார். அந்த அற்புதத்தையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிப்பேன். எவ்வளோ நம்பிக்கை இல்லை? இந்த நம்பிக்கை தான் நான் வேணும்னு திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சகோதரின் பிறந்த நாளைக்கு பாபா வந்தாரா? வரல. அந்த அற்புதம் பாருங்கள், பிரமாதமாக. ஆனால் வந்தார், வேறு ஒரு விதமாக வந்தார். கூப்பிட்ட அன்றைக்கி வரல. சகோதரி பிறந்த நாள் பாபாவை கரங்கூப்பி கூப்பிட்டாங்க, பாபா இன்றைக்கி என் பர்த்டே, நீங்கள் வரணும். சகோதரி கூப்பிட்டாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க, வரல. நைட்டு சரி ஃபைட்டு பாபா கிட்ட. நான் எவ்வளோ ஆசையாக கூப்பிட்டேன், நீங்கள் ஏன் வரல பாபா? நான் உங்க கூட பேச மாட்டேன், நான் உங்கள் கூட இனிமேல் பேசவே மாட்டேன், உங்களை கும்பிட மாட்டேன். இந்த மாதிரிலாம் சகோதரி சரியான ஃபைட்டு பாபா கூட. ஆனால் 2 நாட்கள் கழித்து வியாழக்கிழமை ஆலயத்துக்கு போயிட்டாங்க. கோபத்தோடு தான் போகிறாங்க. பாபா கிட்ட போல நேராக இங்கே தள்ளி உட்காந்துக்கிட்டாங்க. கண்களை மூடி ஓம் சாய்ராம் தியானம் பண்ணுறாங்க. சாய்ராம் 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 சாய்ராம். இப்போ யாரோ தட்டி எழுப்புறாங்க, அம்மா அம்மான்னு. சகோதரி கண் விழிச்சா அந்த கோயில் ப்ரீஸ்ட்டு கையில் ஒரு கவரோடு நிற்கிறார். ஐயா, அது என்ன கவருங்க? பாபா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார், நான் கொடுக்குறேன். இதில் என்ன இருக்குது? விஜயதசமி அன்னைக்கு பாபாவுக்கு அணிவித்த ட்ரெஸ் இதில் இருக்குது, பாபாவோட வஸ்திரம் இதில் இருக்குது அப்படிங்கிறார். சகோதரிக்கு இப்போ கண்களில் கண்ணீர் இருப்போம். பாபா கொடுக்க சொன்னாரான்னு. ஆமாம்மா, நான் இப்போ பாபாவுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இந்த ட்ரெஸ்ஸை உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி எனக்கு உணர்த்துறாரு, அதான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இருங்க பாபாட்டையும் சொல்லிடுறேன்னு சொல்லிவிட்டு சகோதரிகிட்ட ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு பாபா பக்கம் திரும்பி பாபா ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. சகோதரி எந்திரிச்சாங்க, ஓடி போய் பாபாவின் பாதத்தில் விழுந்துட்டாங்க. பாபா தேங்க்யூ வெரி மச் பாபா, தேங்க்யூ வெரி மச் பாபா, இதற்காகத்தான் நீங்கள் பர்த்டேக்கு வரலையா? நீங்கள் இப்படி ஒரு உயர்ந்த பரிசை எனக்கு கொடுப்பதற்காக தான் வரலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சகோதரி பாபா கிட்ட ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கேட்டாங்க. சகோதரி அந்த ட்ரெஸ்ஸே அனுப்பிச்சிருக்காங்க பாருங்கள், இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு. அப்போ பாபா வரணும்னு நினச்சா எப்படி வேணால் வந்துடுவார் இல்லைங்களா? இப்போ சகோதரிக்கு வஸ்திர ரூபமாக சகோதரிகிட்ட வந்துட்டார். இது எப்படி நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, சகோதரி வைத்த பாசம் பாபாவின் மீது. வருவாருன்னு நம்பினாங்க, வரலேன்னு திட்டினாங்க, இப்போ வந்துட்டார். சகோதரி கால்கள்லேயே விழுந்துட்டாங்க. இதுதான், இந்த ரிலேஷன்ஷிப் தான் வேணுங்கிறேன் பாபாட்ட நான். பாபாவிடம் பாசமாக இருக்க வேண்டும். அவரை கடவுளாக பார்த்து அப்படியே தூரத்தில் வச்சிடக்கூடாது. நம்ம அப்பாவாக, நம்ம சகோதரனாக, நம்ம தங்கையாக, நம்ம தாயாக தான் பார்க்கணும் அவரை. பாருங்கள், அப்படி பாபாவை கொண்டாடிய ஒரு சகோதரிக்கு பாபா அளித்த ஒரு மாபெரும் பரிசு. இந்த அற்புதத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்காகவும் சொல்கிறேன், பாபாவிடம் நம்பி இந்த கோரிக்கையை வையுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் தாய்மை பரிசு நிச்சயம். அதற்காக தான் தொடர்ந்து நம்மளை 2வது வாரமாக இந்த தாய்மை பரிசு பற்றிய எபிசோடு பாபா கொடுக்குறார் நமக்கு.
வாங்க இப்போ நம்ம அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம். பிரமாதமான அற்புதம். மலேசியாவை சேர்ந்த சகோதரி மோகனா அவர்கள். சகோதரிக்கு திருமணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷம் ஆயிடுச்சுனாலே சொந்தக்காரங்க தொந்தரவு தாங்க முடியாது, டார்ச்சர் கொடுத்துருவாங்க. இன்னும் குழந்தை பிறக்கலையா கேட்டு டார்ச்சர் தான். இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. மாமியார் நாத்தனார்லாம் கொடுமை. குழந்தை பிறக்காமல் போனதுக்கு நீ தான் காரணம், என் தம்பிகிட்ட எந்த குறையுமே இருக்காது, என் பையன்கிட்ட எந்த குறையுமே இருக்காது. இவங்க அப்படி பயங்கரமான குற்றச்சாட்டு அந்த குழந்தையின் மேலே. நேராக பாபாவின் பாதத்தை பிடிச்சிட்டாங்க. பாபா, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் எவ்வளோ பெரிய கெட்ட பேர் வாங்கிட்டுருக்கேன், எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க பாபா அப்படின்னு கேட்குறாங்க. சகோதரிக்கு பாபா ஓம் சாய்ராம் எழுதுன்னு உணர்த்துறாரு. சகோதரி ஓம் சாய்ராம் எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஒரு புத்தகம் போட்டாங்க, எழுதிக்கிட்டே இருக்காங்க. 9 வார வழிபாடு அதையும் காட்டுறார். சகோதரி அந்த 9 வார வழிபாடும் செய்கிறாங்க பிரமாதமாக. அப்போ தைப்பூசம் வருது, சரி முருகனுக்கு பால் குடம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் குடம் எடுக்கிறாங்க. அந்த பால் குடம் வீட்டுக்கு கொண்டு வரும்போது தான் பார்க்குறாங்க, அந்த பால் குடத்தில் கொஞ்சம் பால் இருக்குது. அது ஒரு டம்ளரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் குடிக்கிறாங்க சகோதரி. பயங்கரமான டேஸ்ட், நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, பால் ரொம்ப டேஸ்ட், இது வரைக்கும் குடிக்காத பாலாக இருக்குது. அது கணவரை கூப்பிட்டாங்க, எங்கே இங்கே வாங்க, இந்த பாலை கொஞ்சம் குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குது, குடிங்கன்னாரு. கணவர் குடித்தார். ஆமாம்மா, நான் இந்த மாதிரி ருசிச்சதே இல்லை, பிரமாதமாக இருக்குன்னாரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாபாவும் முருகரும் செய்த ஒரு மாபெரும் அற்புதம். சகோதரி ஓம் சாய்ராம் எழுதுனாங்க, 9 வார வழிபாடு பண்ணாங்க, முருகனுக்கு பால் குடம் எடுத்தார்கள். சகோதரிக்கு கிடைத்த பரிசு தாய்மை பரிசு. பிரமாதமாக குழந்தை உண்டாயிட்டாங்க. ஜம்முன்னு குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ தான் சகோதரிக்கு சந்தேகம் வருது, நம்ம ஓம் சாய்ராம் எழுதினோம், 9 வார வழிபாடு செய்தோம் பாபாவுக்கு, இந்த குழந்தை அவர் கொடுத்த பரிசா இல்லை பால் குடம் எடுத்தோம் முருகன் கொடுத்த பரிசா? சகோதரிக்கு பெரிய சந்தேகம். யார்கிட்ட போய் கேட்குறது? கோபுரம் டிவியில் விடை கிடச்சிதுண்ணா எனக்கு அப்படின்னாங்க. சமீபத்தில் ஒரு எபிசோடு போட்டிருந்தோம், அதில் முருகன் கோவிலில் பாபாவின் தரிசனம், அதே போல் முருகன் கோவிலில் பாபாவின் ஆசீர்வாதம். இந்த ரெண்டுமே சகோதரி பார்த்து சகோதரி இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் பேதம் பார்க்கக்கூடாதுங்கிறத பிரமாதமாக உணர்த்தினாங்க. நான் 2 பேர், எனக்கு முருகனும் உணர்த்தினார், பாபாவும் உணர்த்தினார். இறை சக்திகளில் பேதம் பார்க்கக்கூடாது, அதான் அந்த உணர்த்துதல். நமக்கு தாய்மை பரிசை கொடுத்தது பாபாவும் முருகனும் சேர்ந்து தான். சகோதரிக்கு இப்போ தான் அந்த கன்க்ளூஷனுக்கே வராங்க. அப்படி பாபா கொடுத்த அந்த அருள் பரிசை தொலைக்க விடுவாரா பாபா? வீட்டில் குழந்தை விளையாண்டுட்டு இருந்தால் திடீர்னு குழந்தையை காணோம். சகோதரி தேடுறாங்க, வீடு ஃபுல்லாக தேடுறாங்க. குட்டி பாப்பா தானே, எங்கே போயிருக்க போகிறான், அப்போ தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. நேரமாக பயமாக இருக்குது, என்னடா குழந்தைய காணுமேன்னு யோசிக்கிறாங்க. நேராக பாபாட்ட போயிட்டாங்க. பாபா குழந்தைய காப்பாற்றுங்க பாபா, எங்கேன்னு தெரில பாபா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மலையாக்காரர் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரார். அம்மா என்னம்மா குழந்தைய இப்படி விட்டுட்டீங்க நீங்கள்? அவன் பாட்டு ரோட்டில் வந்துட்டான், மெயின் ரோடு, லாரிலாம் போயிட்டுருக்கு, இந்தாங்க பத்திரமா வச்சுக்கோங்க குழந்தைய அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சகோதரி ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல, அவர் பாட்டு போயிட்டே இருந்துட்டார். இப்போ சகோதரி குழந்தைய முத்தமிடும்போது தான் யோசிக்கிறாங்க, நம்ம பாபாட்ட கேட்ட உடனே ஒருத்தர் குழந்தை கொடுத்தாரே, அவர் பாபாவாக தானே இருக்கும், ஏங்க உடனே போய் பிடிங்க, அவருக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லுங்க. நான் வெளியில் போய் பார்க்குறாங்க, தெருவில் எங்கேயுமே அங்கே இல்லை அவர், இல்லைங்களா? ஏன்னா இது பாபா கொடுத்த அற்புத பரிசு, தொலைக்க விட மாட்டார். நம்ம கவலையப்பட வேண்டாம். நம்ம பாபாட்ட கேட்டு ஒன்று நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம தைரியமாக இருக்கலாம், அது நம்ம விட்டு போகாது, நம்ம கூட தான் இருக்கும். சகோதரிக்கு 2வது பரிசும் கிடைத்தது. சகோதரி கேட்டது ஒரு குழந்தை தான், பாபா 2வது குழந்தையும் கொடுத்தார் ஜம்முன்னு. சகோதரி கன்சீவ் ஆகிட்டாங்க. ஆனால் அலுவலகத்தில் வேலை ஜாஸ்தி, அங்கே இங்கே போயிட்டு வந்ததில் ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சகோதரி பாபா கிட்ட அழுகுறாங்க, பாபா இந்த குழந்தை எனக்கு வேணும் பாபா, எனக்கு இப்போ பயமாக இருக்க, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு அழுகுறாங்க. நேராக டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. அங்கே செக் பண்ண டாக்டர் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாரு.
சகோதரிக்கு என்னென்னா இவர் ஒன்றும் இல்லைன்னு சொன்னது வயிற்றுக்குள்ளே ஒன்றும் இல்லைங்கிறாரா, இல்லை அந்த குழந்தைக்கு ஒன்றும் இல்லைங்கிறாரா, ஒன்றும் புரியல. கரெக்டாக சீஃப் டாக்டர் வந்தாங்க. வந்தோடனே அழுதுகிட்டே கேட்டாங்க, டாக்டர் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு டாக்டர்னு. அம்மா நான் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டேம்மா, பேபி சேஃபாக இருக்குது, கவலையப்படாதீங்க. அங்கேருந்தே பாபாவுக்கு ஒரு தேங்க்ஸ். பாபா காப்பாற்றி கொடுத்துட்டீங்க பாபா, ரொம்ப தேங்க்ஸ் பாபான்னாங்க. நமக்கு ஒன்று கிடைக்கணும்னு பாபா முடிவு பண்ணிட்டாருன்னா அதை நமக்கு பிரமாதமாக வாங்கி கொடுத்துருவார். ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்கணும், அவர் கொடுக்க மறுப்பதை யாரும் கொடுக்க முடியாது, அவர் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்கவும் முடியாது. அதுதான் பாபா நமக்கு அள்ளி கொடுப்பார் அற்புதங்களை. இந்த 3 அற்புதம் பார்த்தா என்ன பிரமாதம் இல்லை, ஒரு அற்புதமும் பாபா அசத்திட்டார். சுகுமாரி சகோதரி வாய் விட்டு கதறினாங்க, பாபா ஓடி வாங்க பாபான்னு. வந்துட்டார், ஓடி வந்துட்டார் டாக்டர் ரூபத்தில். அடுத்து தனு சகோதரிக்கு பிறந்தநாள் பரிசு, பிரமாதமான பரிசு. அடுத்து மோகனா சகோதரிக்கு 2 கிஃப்ட்டு, பிரமாதமான கிஃப்ட்டு. சகோதரி கேட்டது ஒன்று தான், 2 கொடுத்தார் பாபா. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், தாய்மை பரிசுக்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் அந்த பரிசை பாபா நிச்சயம் வழங்குவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நிச்சயமாக நடக்கும், அத்தனையும் நடக்கும். அடுத்த எபிசோடு பாருங்கள், பிரமாதமான எபிசோடு. 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பாபா, அதுதான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். உங்கள் பிரார்த்தனையை துவக்குங்கள். நான் இப்போ ஸ்லோகம் சொல்ல போகிறேன். ஷீரடிபுர வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.